ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி எப்படி அதிக நேரம் படிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே சில நேரத்தில் படிக்கவே தோணாது. அப்போ நம்ம யாருமே படிக்க மாட்டோம். அப்போது எப்படி அதிக நேரம் படிக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு நாளில் ஒரு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறப்போ நம்ம அந்த நாள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி வெறும் 5 நிமிஷம் தான் படிக்க போகிறேன், நான் வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் படிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் படிக்கவே போகிறதில்ல அப்படின்னு புக் எடுத்துடணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நல்லா படிக்கிறதுக்கு சொன்னால் வெறும் 5 நிமிஷம் படித்து எப்படி மார்க் வாங்குறது நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்து 5 நிமிஷம் நீங்கள் படிக்கிறப்போ 5 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே யூ ஃபீல் கில்ட்டி, நீங்களே கில்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வெறும் 5 நிமிஷம் தான் படித்தோம்மா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் படிக்கலாமே, படித்து நம்ம பண்ணலாமே, உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி நீங்களே புஷ் பண்ணிட்டு போவீங்க. அப்போது உங்களுக்கு நிறைய பேர் புஷ் பண்ணால் கூட நீங்கள் போகாதவங்க, நீங்களே உங்களை புஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெறும் 5 நிமிஷம் நான் படித்தா போதும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் நிறைய நேரம் படிப்பீங்க. அப்போ அந்த 5 நிமிஷம் நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம். நீங்கள் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, என்சிஆர்டியை ரீட் பண்ணி பார்க்கலாம், ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணலாம், இல்லை புதுசாக எடுத்து ரீட் பண்ணலாம், இல்லைனா ஃபிசிக்ஸ் ஃபார்முலாவை எழுதி பார்க்கலாம், மறுபடியும் மெமரைஸ் பண்ணலாம். அதுவும் பிடிக்கல அப்படின்னா லெக்சர் வாட்ச் பண்ணலாம். ஆனால் லெக்சர் வாட்ச் பண்ணிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த 5 நிமிஷம் லெக்சர் வாட்ச் பண்ண போகிறோமா, ஒரு 5 நிமிஷம் லெக்சர் வாட்ச் பண்ண போகிறேன், அடுத்து ஒரு 5 நிமிஷம் நான் எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறேன். அந்த டாபிக் நான் கவனித்ததுக்கு ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறேன். அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லெக்சர் கவனிச்சுட்டு நான் ஒரு 2 நிமிஷம் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணாத லெக்சர் லெக்சர் கவனிக்காததுக்கு சமம். அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இல்லை எனக்கு பயாலஜி ரீட் பண்ண பிடிக்கல, ஃபிசிக்ஸ் ஃபார்முலா எழுத பிடிக்கல, லெக்சரும் பிடிக்கல அப்படின்னா டேரெக்டாக எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். டேரெக்டாக எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம், தெரியாத எம்சிக்யூ கூட சால்வ் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அப்படி நீங்கள் 5 நிமிஷம் நீங்கள் 5 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் 5 நிமிஷம் மட்டுமே பண்ண மாட்டீங்க. 5 நிமிஷம் பண்ணுறப்போ ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணோம், அந்த 5 நிமிஷம் அரை மணி நேரமாக ஆகலாம், அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகலாம். அந்த 1 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகிறது, 10 மணி நேரம் ஆகிறதுலாம் அதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த 1 மணி நேரன்றது எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக வரும். நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிக்காதவங்க யாருக்கு வேணால் அந்த 1 மணி நேரம் வந்துடும். அந்த 1 மணி நேரம் வேணால் நிறைய பேர்த்துக்கு 8 மணி நேரம் ஆகாமல் இருக்கலாம், 6 மணி நேரம் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒன்றுமே படிக்காதவங்க 1 மணி நேரம் படிக்கிறது எவ்வளோ பெட்டர். இல்லை எனக்கு இந்த 1 மணி நேரம் பத்தாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஒரு நாளைக்கு 4 டைம் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த மெத்தட் ஹெவியாக எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, காலைல சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சிருங்க. ஏர்லி மார்னிங்னா ஒரு 7 o'clock தான் சொல்கிறேன், அது லேட் மார்னிங் தான் இருந்தாலும். அதுவே நீங்கள் இப்போ படிக்காதவங்களுக்கு 7 மணி எழுந்திரிக்கிறது எவ்வளோ பெட்ரு. 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நான் வெறும் 5 நிமிஷம் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் பிரெயினே உங்களை 1 மணி நேரம் புஷ் பண்ணும். அப்போது 7 to 8 பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் படிச்சிருவீங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் படிச்சுட்டு கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை இப்போ ஒரு 5 நிமிஷம் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 11 o'clock உட்காந்திங்கன்னா மறுபடியும் ஒரு 12 o'clock வரைக்கும் படிக்கலாம். இதிலே ஒரு 2 மணி நேரம் வந்துடுதா. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ சாப்பாடு உங்கள் வீட்டில் 2 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா 1 o'clock அந்த மாதிரி நினைக்கலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் படிச்சுக்கிறேனே அப்படின்னா 1லேருந்து 2 படிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு மொபைல் பார்க்குறீங்க, விளையாட போகிறீங்க, என்னமோ பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டின்னருக்கு முன்னாடி ஒரு 7 o'clock படிச்சிங்கன்னா 7 to 8 படிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு 2-3 தடவை நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நடக்கும். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு காலையில் இந்த ஒரு தடவை மட்டும்தான் நடக்குது, இதுக்கப்புறம் நடக்க மாட்டேது அப்படின்னா கவலைப்படாதீங்க, நல்லது தான். நம்ம ஒன்றுமே படிக்காததுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம். என்றைக்குமே சம்திங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தான் நத்திங். அதனால் எனக்கு 5 minutesலேருந்து 1 hour போயிடுச்சு, 1 hourலேருந்து 8 hour போகலாம், பரவாயில்ல, நம்ம அடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நினைக்கணும். அதனால் 1 hour தானே படிக்கிறோம், இது படிக்கிறது வேஸ்ட்டு, அதுக்கு நான் படிக்காமல் இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறது முட்டாள்தனம். அதனால் ஒன்று இப்படி போய் 8 hour ஆக்குங்க, இல்லை ஒரு நாளைக்கு 4 தடவை நினைங்க. இதில் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அது மட்டும் பண்ணுங்கள். பண்ண முடியல அப்படின்னா டிப்ரெஸ் ஆகாதீங்க, அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.